ஹாய், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் தான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணோம், தனித்தனியாக கட் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். மிளகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 12 போல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 தக்காளி, 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிடுறேன். இப்போது மிளகு 1 ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போது பூண்டு போட்டுடுறேன். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியனையும் போட்டுடலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆனதான் அந்த ஆனியன் டேஸ்டி சூப்பராக இருக்கும். நான் மார்க்கெட் போகும்போது எண்ணெய் கத்திரிக்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வேறு எந்த பவுடருமே ஆட் பண்ண போகிறதில்ல. பார்த்திங்களா, இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயிலேயே. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு நல்ல திக்கான பேஸ்ட்டு தான் வேணும். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ண உடனே ஸ்மெல்லி சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த சோம்போட ஸ்மெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக வச்சுருங்க எல்லா கத்திரிக்காயிலையும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடுறதுல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். அந்த கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதே ஆயிலே நான் கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். வெந்தயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாதி வெங்காயம் வச்சுருந்தேன்ல அதையும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ கலந்து விடுங்க. பார்க்கவே பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஏன்னா இந்த குழம்புக்கு மட்டும் நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். அந்த 1 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மொத்தம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ உப்பும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். நான் 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு ரெடி பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகி இருக்குது பார்த்தீங்களா. இந்த குழம்பு எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும்.
இப்போ இந்த குழம்போட முக்கியமான ஒன்றை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் தான். காரக்குழம்புல எப்பயுமே கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.